ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என் வாழ்க்கையில் வந்து நிறைய கொடுமை நடந்திருக்குங்க. அதில் இந்த கொடுமையும் ஒரு கொடுமை. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போயுமே வந்து கடையில் தாங்க மாவு வாங்குவேன். அந்த மாவு பார்த்தா அந்த இட்லி எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5 இட்லி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ தான் ட்ரை பண்ணேன். நம்ம ஏன் கடையிலே வாங்கணும், நம்மளும் இதே மாதிரி மாவு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் போயிட்டு உளுந்து எவ்வளோ போடணும், அரிசி எவ்வளோ போடணும், வேறு இந்த அவல் சேர்க்குறாங்க, ஜவ்வரிசி சேர்க்குறாங்க, நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க. ஆனால் வந்து அந்த சாஃப்டான இட்லி வரவே மாட்டுது. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு இதில் போட்டு எங்கள் பெரியம்மாட்ட ஃபோன் பண்ணி, பெரியம்மா அந்த மாதிரி என்ன ரேஷியோவில் போடுவீங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு அளவு சொன்னாங்க. அதே மாதிரி அளவு அரிசி எல்லாமே போட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேங்க. மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு காலையில் என்ன பண்ணேன், எந்திரிச்சு அப்பா இன்றைக்கி நம்மளும் சூப்பராக குண்டு குண்டான இட்லி, சாஃப்டான இட்லி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு எந்திரிச்சு இட்லியெல்லாம் சுட்டுட்டேங்க. இட்லியெல்லாம் சுட்டுட்டு இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க சட்டியை திறந்து அந்த தண்ணியெல்லாம் தொளிச்சு வெந்துருச்சான்னு பார்த்தா இட்லியெல்லாம் வெந்துருச்சுங்க. அந்த இட்லியை எடுத்து தட்டில் வச்சா அந்த இட்லியோட ஷேப்பு எப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இதுதாங்க நான் சுட்ட இட்லி. இது அப்பளமா, இட்லியா, தோசையா, இல்லை கல் தோசையா, எனக்கு என்னன்னே தெரியல. நீங்களா ஒரு பேர் வைங்க. என்ன ரேஷியோவில் அரிசி போடுறது, என்ன ரேஷியோவில் உளுந்து போடுறது, வெந்தயம் எவ்வளோ போடுறது, வேறு எதுவும் சேர்க்கணுமா, ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.